இயேசுதான் வாழ்வு தரக்கூடிய உணவு. அதனுடைய பொருள், நம் வாழ்வின் முக்கியத்துவம் இயேசு மட்டும்தான். இயேசு இல்லை என்றால் நமக்கு வாழ்வு இல்லை. யூத போதகர்கள் மத்தியில் ஒரு சொற்றொடர் அடிக்கடி சொல்லப்படுவதுண்டு. பாலைவனத்தில் இறந்த யூத தலைமுறையினருக்கு வாழ்வு என்பதே இல்லை. இதனுடைய பொருள் எண்ணிக்கை நூலின் பின்னணியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து தப்பித்து பாலைவனத்தில் தங்கியிருந்தனர். கடவுள் அவர்களை அற்புதமான முறையில் வழிநடத்தினார். ஆனால் அவர்களில் சிலர் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே அந்த கூட்டத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டனர். பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தனர். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை மட்டுமல்ல, மறு உலக வாழ்வையும் இழந்தனர். அதுபோலத்தான் இயேசுவை நம்பாமல் இருப்பவர்களின் நிலையும் கூட. இயேசு நமக்கு வாழ்வு தருவதற்காக வந்திருக்கிறார். அதை நிறைவாக தருவதற்காகவே வந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளாததும் உதறி தள்ளுவதும் இந்த உலக வாழ்வை மட்டுமல்ல, வரக்கூடிய வாழ்வையும் இழப்பதற்கு சமம். நமக்காக வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவிற்கு நாம் என்ன தருகிறோம்? தன்னையே தந்த தெய்வத்திற்காக நாம் என்ன செய்கிறோம்? மலரினை நான் தந்தேன், அவர் மனிதனை கேட்டு நின்றார். உள்ளதை நான் தந்தேன், உள்ளத்தை கேட்டு நின்றார் என்று உருகி உருகி பாடிவிட்டு, அவர் நமக்குள் வரும்போதும் வந்த பின்னும் அவரை ஏதோ வாங்க வேண்டும் என்று வாங்கிவிட்டு நம்முடைய கவனத்தை மற்ற காரியங்களில் திருப்பி விடுகிறோம். நமக்குள் வந்த நம் ஆண்டவரை உணராமல், அவரை மதிக்காமல், அவரிடம் பேசாமல் நாம் மற்ற விஷயங்களை யோசிப்பதில் நமது செவியையும் கண்களையும் திறந்து வைத்திருக்கிறோம். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் தான். அதை கூட நம்மை படைத்தவருக்கு நம்மால் தர முடிவதில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு, அவரை நம்புவதற்கு பல வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. அந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த உலக வாழ்வின் நிறைவை அடைய மட்டுமல்ல, மறு உலகின் முடிவில்லா வாழ்வையும் அடைவதற்கு உதவியாக இருக்கும். எனவே உண்மையான மீட்பர் என்று இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். அவரது உண்மையான அன்பில் மூழ்கி அவரது பிரசன்னத்தில் வாழ முயற்சி செய்வோம்.